ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சவுத் ஃபேமிலி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான். யாருக்கு பர்த்டேன்னு பார்த்தீங்கன்னா, என் பெரிய பொண்ணுக்கு தான் பர்த்டே. ஸோ சின்னதாக ஒரு செலிப்ரேஷன் பண்ணோம் நாங்களா. இது வந்து நாங்கள் ரெஸ்டாரண்ட் சாப்பிட போனோம். எங்களுக்கு தெரியவே இல்லை. எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார், வாங்க ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்லான்னு. அவங்க சொல்லவே இல்லை. காலையில் வேலைக்கு போகும்போதும் சொல்லவே இல்லை. மதியானமாக ஃபோன் பண்ணார், அப்பையும் சொல்லவே இல்லை. ஸோ சடனாக வந்து வேமா ரெடியாங்க, நாங்கள் ரெஸ்டாரண்ட் போகலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். அன்றைக்கி வந்து பிள்ளையாரை விடுற நாள் வேறு இருந்துச்சு. நிறைய இடத்துல பிள்ளையார் விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் இந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் ரெஸ்டாரண்ட் வந்துவிட்டோம். அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா, சிக்கன் லாலிபாப், அப்புறமா தந்தூரி சிக்கன், அப்புறமா ஹரியாலி சிக்கன், பட்டர் நான், கார்லிக் நான் இதான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஓகே, நல்லா இருந்துச்சு. அப்புறம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறமா வரும்போது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கேக் வாங்கிட்டு வந்தார். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு, ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அவர் வந்ததே 8:30 மணிக்கு வந்து, அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் ரெடியாகி ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டு வர ரொம்ப லேட் ஆகிடுது. வரும்போது அவங்க கேக் வாங்கிட்டு வந்தாங்க. சாப்பிட்டு வரும்போது நாங்கள் முன்னாடி வந்துட்டோம். அவங்க கேக் வாங்கிட்டு வந்தாங்க. பாருங்கள், இதுதான் என் பொண்ணோட பர்த்டே கேக்கு. எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கேக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்துச்சு கேக்கு. ஃப்ரெண்ட்ஸ், என் பொண்ணுக்கு எல்லோரும் விஷ் பண்ணிடுங்க அவள் பர்த்டேக்கு. ஸோ கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம். ஸோ அவள் சொன்னால், நான் இப்படி கையில் வச்சு கேக் பிடிச்சிருக்கேன், ஒரு ஃபோட்டோ பிடிங்கன்னு சொல்லி. ஸோ அதனால் கையில் வச்சு ஃபோட்டோ பிடிச்சிட்ருக்கா. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அவ்வளோ கிராண்டெல்லாம் பண்ண, சின்னதாக நாங்கள் ஃபேமிலிக்குள்ளே பண்ணிக்கிட்டோம். நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு. என் பொண்ணுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு. அவங்க அப்பா சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வீடு கொஞ்சம் இப்படி தான் இருந்துச்சு. நாங்கள் வேகமாக ரெடி ஆனோமா, அதனால் ட்ரெஸ் எல்லாம் நாங்கள் அப்படியே அங்கங்கே போட்டு போயிட்டோம். ஸோ அதை எதை தப்பாக நினைக்காதீங்க. பாருங்கள், என் பொண்ணு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா. அப்புறம் கேக் கட் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டோம். அப்புறம் அவங்க அப்பா கிஃப்ட் பண்ணார். என்ன கிஃப்ட் பண்ணார் பாருங்கள் இந்த வீடியோவில். என் பொண்ணுக்கே தெரியாது. ஃபஸ்ட்டு சொல்லிட்டு தான் இருந்தா, ஆனால் அவளுக்கு தெரியாதுக்கு இன்றைக்கி பர்த்டேக்கு அப்பா வாங்கிட்டு கொடுத்துருக்காரு. சொல்லவே இல்லை. அவங்க அப்பா ஃபஸ்ட்டே வாங்கி வீட்டில் வச்சுட்டாரு. சார் அவங்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும். அப்புறம் அன்றைக்கி என்னாச்சுன்னா, அன்றைக்கி கிஃப்ட் கொடுக்கும்போது அவங்க இங்கே எங்கே வச்சுட்டாருன்னு அவருக்கு தெரியவே இல்லை. அல்மாரியில் தான் வச்சுருந்தாரு. ஸோ அவங்க வச்சுட்டு மறந்துட்டாங்க போல இருக்குது எங்கே வச்சுட்டான்னு. அதுக்கப்புறம் எடுத்து அவங்க வந்து கீழே லாக்கரில் வச்சுருப்பாங்க போல இருக்குது. அவங்களுக்கே தெரியல, எனக்கும் தெரியல. எனக்கு காமிச்சிட்டு அப்படியே வச்சுட்டாரு. தேடிக்கிட்டே இருந்தார், கடிக்கவே இல்லை. என்ன வேறு சொல்லிகிட்டே இருந்தார், உனக்கு தான் காமிச்சேன், நீ தான் எங்கே பார்த்து எடுத்து வச்சுருப்பேன். நான் பார்க்கவே இல்லை, நீங்கள் எனக்கு காமிச்சிங்க. அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லைங்க, நீங்கள் பாருங்கள் அதை வச்சு. அப்புறமா நான் தான் சொன்னேன், நீங்கள் ஒரு தடவை லாக்கரில் செக் பண்ணுங்கன்னு சொல்லி. என் பொண்ணு வேறு ஒரு மாதிரி என்னாச்சு என்னட்டு கேட்டே இருந்தேன், என்னாச்சுமான்னு. அப்புறமா பார்த்தா லாக்கரில் இருந்துச்சு. ஸோ அடுத்துட்டு என் பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு சொன்னால், நான் நினைக்கிறேன் அதுதான் இருக்கும், எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னான். அவளுக்கு ஒரு கொஞ்சம் டல்லாகிடுச்சு ஃபேஸ். அப்புறம் அவங்க அப்பா சொன்னார், அடுத்த பர்த்டேக்கு உனக்கு வாங்கிட்டு தரேன்னு. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டான். அப்புறமா திரும்பி இருந்தா பாருங்கள், அவங்க அப்பா கிஃப்ட் கொடுத்தாரு. என்ன கிஃப்ட் கொடுத்தாரு பாருங்கள். அப்புறம் அவள் சொன்னா, நான் நினைக்கிறேன் அதுதான் இருக்கும்னு சொல்லி. சரி. அப்புறம் எனக்கு சொன்னேன், எனக்கு தெரியும், ஆனால் நான் அப்படி சொன்னேன், எனக்கு தெரியாது, பார்க்கலாம் என்னான்னு. அம்மா நீங்கள் பொய் சொல்லாதீங்கன்னு சொன்ன அப்பயே நான் சொல்லிட்டேன், எனக்கு தெரியாது, பார்க்கலாம் என்னன்னு. உங்கள் அப்பா காமிச்சாரு, ஆனால் என்னன்னு காமிக்கவே இல்லைன்னு அப்படி நான் சொல்லி சமாளிச்சிட்டேன். இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் எதனா போட்டு பிச்சு எடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சண்டை பிடிச்சி அவளுக்கு மட்டும் வாங்கி கொடுத்தீங்க, எனக்கு வாங்கி கொடுக்கலன்னு. அப்பயே அவங்க அப்பா சொல்லிட்டாரு, இந்த பர்த்டேக்கு அக்காவுக்கு, அடுத்த பர்த்டேக்கு உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லி. உடனே என் பையன் சொல்லிட்டா. பாருங்கள், அதில் சந்தோஷமாக இருக்குது. உடனே என் பையன் சொல்லிட்டான், ஆமாம் அவங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுப்பேங்க, நான் எப்போ வந்து ஸ்கேட்டிங் வாங்கி கொடுக்கேன், எனக்கு வாங்கியே கொடுக்கவேன்னு அவன் ஒரு டைலாக்கு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிரித்து பார்த்தா ஸ்மார்ட் வாட்ச் தான் வாங்கி கொடுத்தாரு ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.